இந்த ஓடுது அது மட்டும் ஓடுதான்னு பார்த்து. ஒன்பதாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நம்ம இதுக்கு முன்பு ராவணகாவியம் பார்த்தோம். இந்த ராவணகாவியத்துக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி ராவணகாவியத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சிற்பக்கலைங்கிறத பற்றி பார்த்தோம். சோழர் கால சிற்பக்கலை, பாண்டியர் கால சிற்பக்கலை, இந்த சிற்பக்கலை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ராவணகாவியம் என்பதை பார்த்தோம். ராவணகாவியத்தில் ராவணனுடைய பெருமை, அந்த 5 நிலங்களுடைய வர்ணனைகளை புலவர் குழந்தை அவர்கள் நமக்கு சீரும் சிறப்புமாக தந்திருந்தார்கள். இன்றைக்கு அதற்கு பிறகு பாடத்தில் நாச்சியார் திருமொழி, விரிவானம், செய்தி என்று 2 பகுதிகள் இருக்கு. அதை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய புணர்ச்சி என்பதனை பார்க்க வேண்டும். இன்னைக்கு இலக்கணம் தான் நமக்கு பாடம். இலக்கணத்துக்கு பிறகு நாச்சியார் திருமொழியும் செய்தியும் பார்த்துக்கலாம். இந்த புணர்ச்சி அப்படிங்கிற பொழுது அது என்ன, கொஞ்சம் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நான் சொல்கிறத பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். சிந்தனைகள் அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் போச்சுன்னா அது புரியாது உனக்கு. ஏன்னா நீ கீழ்நிலையிலேருந்து நன்கு படித்து முழுவதும் தெரிந்த நல்ல மாணவர்கள் பலர் இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த ஆல்பாஸ் திட்டத்தில் மேலே ஒன்றுமே தெரியாமையே இருப்பீங்க. அவங்கெல்லாம் பொதுவாக பாடம் நடத்துகிற பொழுது இந்த பாடத்தை முறையாக கவனிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சரியாக வராது. அது இப்போ இந்த புணர்ச்சின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால், ஒரு சொல்லை பிரிக்கின்ற பொழுது நிலைமொழி வருமொழி என்று 2ஆக பிரிக்கின்றோம். இப்போ உன் புத்தகத்தில் பாரு, கலை ப்ளஸ் அழகு அப்படின்னு இருக்கு பத்தியா. கலை என்பது நிலைமொழி, அழகு என்பது வருமொழி. எப்படி? கலை என்பது நிலைமொழி, அழகு என்பது வருமொழி. மண் என்பது நிலைமொழி, குடம் என்பது வருமொழி. வாழை என்பது நிலைமொழி, இலை என்பது வருமொழி. இந்த மாதிரி ஒரு சொல்ல 2ஆ பிரிக்கிற பொழுது நிலைமொழி வருமொழி என்று நாம் சொல்றோம். இதெல்லாம் கீழ் வகுப்புல உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்க. இந்த நிலைமொழியும் வருமொழியும் 2ஆக சேர்வதை புணர்ச்சி, 2ம் ஒன்று சேர்றத புணர்ச்சின்னு சொல்றோம். இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வது புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோடு இன்னும் ஒரு சொல்லோ ஒட்டோ இணையலாம். அவ்வாறு இணையும் பொழுது ஒலி நிலையிலே மாற்றங்கள் நிகழ்வதுண்டு. ஒன்னா சேர்ற பொழுது சில மாற்றங்கள் நிகழும். புணர்ச்சியிலே நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து, இப்ப நிலைமொழி பிரிக்கிறோம்னா கலை பிளஸ் அழகு, புத்தகத்தை பாரியா, கலை பிளஸ் அழகு கலை அழகுன்னு சொல்றோமா. அந்த நிலைமொழியிலே இறுதி எழுத்தை பொறுத்து, இறுதி எழுத்து லை, அந்த லையை பொறுத்து அடுத்ததுல 3 சுழி இன் இருக்கு பத்தியா, அந்த இன் எழுத்தை பொறுத்து, இந்த நிலைமொழியில இறுதி எழுத்தை பொறுத்து அதை என்ன சொல்றது, உயிரீறு, உயிரெழுத்து ஈருன்னா கடைசி, உயிரெழுத்தை பொறுத்து உயிரெழுத்து கடைசியில வந்தா உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல். வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா உயிர் முதல், மெய்யெழுத்தா இருந்தா மெய் முதல் அப்படின்னு வழங்குறது வழக்கம்.
நல்லா பார்த்துக்க, கொஞ்சம் என்னமோ போல தெரியும் பார்த்துக்க. இப்ப கலை இந்த லைய பிரிச்சீங்கன்னா இல்லு பிளஸ் ஐ லை, இல்லு பிளஸ் ஐ லை. அப்ப நல்லா பாரு, இந்த இல்லுங்கிற எழுத்தை நீ பிரிச்சீன்னா போட பாருங்க, இல் பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு லை. இப்ப இதுல கடைசியில இருக்கிறது ஐ உயிரெழுத்து இருக்குது. இந்த மாதிரி எழுத்தை பிரிக்கிற பொழுது தம்பி, கடைசியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு உயிரீரு, ஈருன்னா கடைசின்னு அர்த்தம். அப்ப கடைசியில உயிரெழுத்து வந்தா அது உயிரீரு, மெய்யெழுத்து வந்தா மெய்யீரு. இப்ப மண் என்பதை பிரிக்க முடியாது இல்லையா? ரெண்டு மூணு சுழி இன் என்ற எழுத்தை டன்னகர நானாவை நம்ம பிரிக்க முடியாது. அப்ப அது வந்து மெய்யீரு. இந்த மாதிரி உயிரீரு மெய்யீரு. அதே போல வருமொழியில உயிர் முதல் மெய் முதல், உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொல்றோம். இலை என்பது வருமொழி, அதுல முதலெழுத்து ஈ, அது உயிர் முதல். மரம் என்பது வருமொழி, மரத்துல முதலெழுத்து மா, இந்த மாவை பிரிச்சின்னா இம்மு பிளஸ் ஆ, அப்படின்னா முதலெழுத்து மெய்யெழுத்து, அது மெய் முதல். அப்படின்னா நிலைமொழியில கடைசியில இருக்கிற எழுத்து உயிரெழுத்தா மெய்யெழுத்தான்னு பார்த்துக்கணும். அதுக்கு உயிரீரு மெய்யீருன்னு பேரு. வருமொழியில அது மாதிரி உயிரெழுத்து இருக்கா மெய்யெழுத்து இருக்கான்னு பிரிச்சு பார்த்துக்கணும். அதுக்கு உயிர் முதல் மெய் முதல்னு பேர். இலை என்பதில் முதலெழுத்து ஈ இருப்பதனாலே அது உயிர் முதல். அந்த மரம் என்ற எழுத்தை வருமொழியை பிரிச்சின்னா இம்மு பிளஸ் ஆ, இம் என்ற எழுத்து முதல்ல இருக்கு, அது மெய் முதல். இந்த மாதிரி புணர்மொழியிலே எழுத்து வகையாலே சொற்களை 4 வகையாக பிரிக்கப்படும். எத்தனை வகையாக பிரிக்கப்படும்? 4 வகையாக பிரிக்கப்படும். மேலும் அதுக்கு மேல கொஞ்சம் போனீங்கன்னா நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையிலையும் 4ஆக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் உயிர் அப்படின்னு ஒரு எழுத்து முதல் உனக்கு கொடுத்துருக்கு. உயிரெழுத்து மணி அடி அப்படின்னு இருக்கு. இந்த பார் போர்ட பாரு, மணி அடி. இந்த நிலைமொழியில நீ இந்த எழுத்தை பிரிச்சினா தம்பி இன்னு பிளஸ் ஈன்னு வந்துடும். அந்த ஈ என்ற எழுத்து உயிரெழுத்து, அதனால உயிர் முன் உயிர். அப்ப இந்த இடத்துலயும் உயிரெழுத்து இருக்கு முன்னால இறுதியில. இந்த அடி என்பதிலையும் முதல் எழுத்து வந்து ஆனா என்ற உயிரெழுத்து வருது. அப்ப இதை இறுதியில உயிரெழுத்து இருக்கிறதுனால உயிருக்கு முன்னாலே உயிரெழுத்து வருது. உயிரெழுத்துக்கு முன்னாலே உயிரெழுத்து வந்தா அதுக்கு உயிர் முன் உயிர் என்று பேரு. மணி பனி, பனி காற்று. என்னது? பனி, பனி காற்று. பனி காற்று. இந்த 2 சுழி நீ எழுத்து இருக்கே இன்னு பிளஸ் ஈ. அப்ப இன்னு பிளஸ் ஈல இங்க இருக்கக்கூடியது உயிரெழுத்து. இந்த காற்றை பிரிச்சின்னா இக்கு பிளஸ் ஆ. அப்ப இங்க இருக்கக்கூடியது இக்கு. அப்ப பனியில வந்து உயிரெழுத்து இருக்குது, ஈ என்ற உயிரெழுத்து இருக்கு. காற்றுல வந்து இக்குங்கிறது இருக்கு. அப்ப உயிர் முன்னால மெய். இதுல உயிர் இருக்கு, முன்னால இதுல மெய் வருது. இதுல உயிரெழுத்து இருக்கு, இதுலயும் ஆனா உயிரெழுத்து இருக்கு. இது உயிர் முன்னால உயிர் இருக்கு. இப்படி எல்லாம் எழுத்தை பிரிக்க கத்துக்கணும் முதல்ல. இதான் இந்த இலக்கணத்துக்கு புணர்ச்சிக்கு இதான் அடிப்படை. அப்ப உயிர் முன்னால உயிரெழுத்து, உயிர் முன்னால மெய்யெழுத்து. ஏன்னா உனக்கு இதெல்லாம் தெரியாது. மெய்யெழுத்து எங்க இருக்குன்னு காற்றை தடவி பார்த்தீங்கன்னா காற்றுல உயிரெழுத்து முதல்ல இக்கு பிளஸ் ஆன்னு பிரிக்கணும். அந்த இக்கு பிளஸ் ஆன்னு பிரிச்சின்னா இக்கு வந்து மெய்யெழுத்தாயிடுது. இந்த பாரு, ஆல் பிளஸ் இலை, ஆல் இலை. இந்த ஆல் பிளஸ் இலைய ஆல்ல இருக்கிற முதல் எழுத்து என்ன எழுத்து? லகர ஒற்று. இந்த லகர ஒற்றுக்கு முன்னால இங்க இருக்கிறது என்ன இருக்கு? உயிரெழுத்து. அப்படின்னா மெய்யெழுத்துக்கு முன்னால உயிரெழுத்து. இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. மெய்யெழுத்துக்கு முன்னால உயிரெழுத்து இருக்கு. இதை மெய் முன் உயிர், இது 3வது வகை. உயிர் முன் உயிர்,
உயிர் முன் மெய், மெய் முன் உயிர். இந்த மெய்யெழுத்துக்கு முன்னால இந்த உயிர் எழுத்து வந்திருக்கு. லகர ஒற்றுக்கு முன்னாலே இகரம் வந்திருக்கு. அப்ப இதை மெய்யெழுத்துக்கு முன்னாலே உயிரெழுத்து வர்றதா சொல்லணும். அடுத்தது பாரு, இங்க மரம் என்பதிலேயும் மெய்யெழுத்து, கிளை என்று வருமொழி இருக்கு. இந்த கீனாவை பிரிக்கிற பொழுது இக்கு பிளஸ் இ. அப்ப இக்கு பிளஸ் இல முதலெழுத்து இக்கு, இங்கே மகரம் ஒற்று, இங்கே இக்கு ககர ஒற்று, மகர ஒற்று ககர ஒற்று, ரெண்டு ஒற்றெழுத்து இருக்கிறதுனால இதுலையும் மெய் இதுலையும் மெய். அதனால மெய்யெழுத்துக்கு முன்னாலே மெய்யெழுத்து. இப்ப 4 எழுத்து பார்த்துருக்கிறோம் தம்பி. என்னென்ன எழுத்து பார்த்துருக்கிறோம்? உயிருக்கு முன்னால உயிரெழுத்து, உயிருக்கு முன்னால மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு முன்னால உயிரெழுத்து, மெய்யெழுத்துக்கு முன்னால மெய்யெழுத்து. இதை படிக்கிற பொழுது என்ன சொல்லுவாங்க தமிழ் வாத்தியார் உனக்கு வகுப்புல? உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், அடுத்தது மெய் முன் மெய். இதான் புஸ்தகத்தில் எழுதி காட்டியிருக்கு, நீ பார்த்துக்கலாம் அப்படியே. அதுக்கு அடுத்தது புணர்ச்சியில தம்பி 2 வகைப்படும் ஐயா. புஸ்தகத்தை பாரு. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அப்ப இயல்பு புணர்ச்சின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இயல்பா அது புணரும், அதுல எந்த மாற்றமும் ஏற்படாது தம்பி. வாழை பிளஸ் மரம், வாழை மரம். அந்த வாழை மரத்துக்கு இடையில எந்த ஒற்றை எழுத்தும் புதுசா இல்லை, எந்த எழுத்தும் மாறவும் இல்லை. வாழையும் மரத்தையும் சேர்த்து எழுதினா வாழை மரம் அப்படியே வருது பத்தியா. செடி பிளஸ் கொடி, செடி கொடி. அந்த செடி கொடிக்கு இடையில ஒரு எழுத்து புதிதா தோன்றவும் இல்லை, மாறவும் இல்லை, எந்த மாற்றமும் அமையாமல் அப்படியே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேரு. மண் பிளஸ் மலை, மண்மலை, இதுலயும் மாற்றம் இல்லை, மண்மலை அப்படியே வந்திருக்கு. அப்ப புணர்ச்சியின் பேரு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் அது அப்படியே வந்துச்சுன்னா அதுக்கு இயல்பு புணர்ச்சின்னு பேரு. அப்படி நிலைமொழியும் வருமொழியும் சேருகின்ற பொழுது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படியும் அதுக்கு விகார புணர்ச்சின்னு பேரு. அந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அதாவது ஒன்று தோன்றல், இன்னொன்று திரிதல், இன்னொன்று கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய 3ம் விகார புணர்ச்சியில வரும். இயல்பு புணர்ச்சியில வாழை பிளஸ் மரம், வாழை மரம், அந்த இடத்துல எந்த ஒரு எழுத்தும் அல்ல. ஆனா விகாரத்துல தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பாரு, நுழைவு தேர்வு. நுழைவு என்பது நிலைமொழி, தேர்வு என்பது வருமொழி. ரெண்டையும் சேர்த்து நுழைவு தேர்வுன்னு எழுதினா இத்துங்கிற ஒரு எழுத்து புதுசா வந்திருக்கு. அப்ப இது தோன்றல். தோன்றல்னா புதுசா எழுத்து வர்றது தோன்றல். இதுல என்ன எழுத்து புதுசா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நுழைவு தேர்வு, இத்து வந்திருக்கு புதுசா. அப்ப நுழைவு தேர்வுங்கிறது தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு. இந்த வாழை பிளஸ் பழம், வாழைப்பழம் உனக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்ப இப்பு என்ற எழுத்து புதுசா தோன்றி இருக்கு. அதனால இது தோன்றல் விகாரம். புதிதாக ஒரு எழுத்து தோன்றிமேயானால் அது தோன்றல். அடுத்தது திரிதல். பல் பிளஸ் பசை, பற்பசை. இங்கே பல் லகர ஒற்று தம்பி. இந்த லகர ஒற்று ரகர ஒற்றாக மாறி இருக்கு. லகரம் ரகரமாக மாறி இருக்கிறதுனால, லகரம் ரகரமாக மாறி இருக்கிறதுனால இது திரிதல் விகாரம். இது திரிதல், இது திரிதல். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாதான் மாறி இருக்கு, இல்லாம போகல, தோன்றவும் இல்லை. இங்கே இருப்பது லகர ஒற்று, இங்கே வந்திருப்பது ரகர ஒற்று. அப்ப லகரம் ரகரமாக திரிந்து வந்திருப்பதனால இது திரிதல் விகாரம். அடுத்தது கல் பிளஸ் சிலை, கற்சிலை. பனம் பிளஸ் காய், பனங்காய். இதுல எல்லாம் பாரு, லகரம் ரகரமாக வந்திருக்கு, மகரம் நகரம் நகரமாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒற்றெழுத்து இன்னொரு ஒற்றெழுத்தாக அது திரிந்து வருமேயானால் அது திரிதல் விகாரம். நல்லா பார்த்துக்க, கேளு. அடுத்தது கெடுதல் விகாரம். புறம் 400, புறநானூறு. இந்த இடத்துல புறம் என்று சொல்லக்கூடிய மகர ஒற்று இங்க சேர்த்து எழுதுற பொழுது இல்லாம போயிட்டு, அப்ப புறம் 400, புறநானூறு என்பதுல ஒரு ஒற்றெழுத்தை காணுப்பா. அப்படி ஒற்றெழுத்தை அது காணாம போச்சுன்னா அது கெடுதல். என்னது? கெடுதல். அதே பாரு, மரம் பிளஸ் வேர். நல்லா பாரு, மரம் பிளஸ் வேர்னு எழுதினீங்கன்னா மரவேர்.
அப்ப அது என்ன இல்லாம போகுது? மகர ஒற்று இல்லாம போகுது. மரம் பிளஸ் வேர் மரவேர். அப்ப மகர ஒற்று காணாம போயிடுது. இப்படி வந்துச்சுன்னா அது கெடுதல் விகாரம். சரிப்பா. இப்ப சுருக்கமா பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை நான்காக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இப்படி பிரிச்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த புணர்ச்சியை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என்று பிரிச்சோம்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ற பொழுது எந்த மாற்றமும் அடையாமல் இருக்குமே ஆனால் அது இயல்பு புணர்ச்சி. அதுக்கு வாழை பிளஸ் மரம், வாழை மரம், அதுல எந்த சேஞ்சும் இல்லை. இது இயல்பு புணர்ச்சி. அடுத்தது அப்படி நிலைமொழியும் வறுமொழியும் சேருகின்ற பொழுது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமே ஆனால் அதை விகாரம் என்று சொல்லுகின்றோம். அந்த விகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை 3 வகையாக சொல்லுகின்றோம். தோன்றல், திரிதல், கெடுதல். நிலைமொழியும் வறுமொழியும் சேருகின்ற பொழுது அதுல ஒரு எழுத்து சேர்ந்துச்சுன்னா தோன்றல். அதுக்கு எடுத்துக்காட்டு இங்க எழுதி இருக்கிறோம். நுழைவு பிளஸ் தேர்வு, நுழைவு தேர்வு. வாழை பிளஸ் பழம், வாழைப்பழம் என்று சொல்லி இருக்கிறோம். இது ரெண்டும் அந்த தோன்றலுக்கு உதாரணம். திரிதலுக்கு பல் பிளஸ் படை, பற்பசை. கற் பிளஸ் சிலை, கற்சிலை. லகரம் ரகரமாக திரிந்திருக்குன்னு சொன்னோம். அடுத்தது பனம் பிளஸ் காய், பனங்காய். மகரம் ஞகரமாக திரிந்திருக்குன்னு சொன்னோம். இது திரிதலுக்கு உதாரணம். அடுத்தது கெடுதல். புறம் 400, புறநானூறு. மகர ஒற்றை காணாம போச்சு. இது கெடுதல் விகாரம். இவ்வாறு விகாரம் 3 வகைப்படும் சொன்னோம். நிலைமொழி ஈறு. அடுத்தது பார்ப்பா. இத அடிப்படையை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல கொஞ்சம் மேல போகும். அடுத்தது உடன்படு மெய். உடம்படு மெய். அது என்ன உடம்படு மெய் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்று சேர்க்கிற பொழுது தம்பி சில சமயத்துல அது என்ன பண்ணும்? சேராது. கொஞ்சோண்டு இடிக்கும். எந்த எழுத்தாவது நம்ம போடணுங்கிற மாதிரி வரும். அந்த நிலைமொழியும் உயிர்மொழியும் உயிர்மொழியும் நிலைமொழி வறுமொழி சேர்க்கிற பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களுக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய யா என்ற எழுத்தும் வா என்ற எழுத்தையும் பயன்படுத்தி நிலைமொழியையும் வறுமொழியையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். சேரலைன்னா இப்ப இதெல்லாம் சேர்ந்துட்டு எது வாழைப்பழம், கற்சிலை, பனங்காய் இதெல்லாம் நமக்கு சேர்ந்துட்டுப்பா. சேராததெல்லாம் இருக்கு. அந்த சேராததற்கெல்லாம் இருக்கிறதுக்கு தான் உடம்படுமை 2 எழுத்தை சேர்க்கணும். யகரம் வகரம். யா என்ற எழுத்தையும் வா என்ற எழுத்தையும் சேர்த்தோம்னா அந்த நிலைமொழியும் வறுமொழியும் அருமையா ஒன்று சேர்ந்துக்கும். அப்படியே அப்ப அந்த யா என்ற எழுத்து எப்பப்போ ஒன்று சேர்க்கணும், வகரத்தை எப்பப்போ ஒன்று சேர்க்கணும், இதைத்தான் நம்ம இப்ப பார்க்கணும். யகரத்தை எப்போ ஒன்று சேர்க்கணும்னு சொன்னா நிலைமொழி ஈறு ஈனா, இயன்னா, ஐயன்னா இந்த 12 எழுத்துல இந்த 3 எழுத்து நிலைமொழி ஈரா இருந்துச்சுன்னா வறுமொழியில வரக்கூடியது இணையலைன்னா அப்ப நம்ம யகர உடன்படுமையை சேர்க்கணும். யகர உடன்படுமையை சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. உயிரெழுத்துல ஈ, ஈ, ஐ இந்த 3 எழுத்தும் நிலைமொழியா வந்துச்சுன்னா வறுமொழியில சேர்ற பொழுது 12 எழுத்துக்களும் சேர்ற பொழுது 12 உயிரெழுத்துக்களும் சேர்ற பொழுது சேரல ஒட்டல அப்படின்னா யா என்ற எழுத்தை யகர உடன்படுமையை சேரு. மணி பிளஸ் அழகு, மணி அழகு. பத்தியாப்பா, மணி பிளஸ் அழகு, மணி அழகு. இந்த நீய பிரிச்சீங்கன்னா இன்னும் பிளஸ் ஈ. அப்ப நிலைமொழியில ஈ வருது, இந்த எழுத்து வருது. வறுமொழியில ஆ வருது, உயிரெழுத்து வந்துச்சு. 2 உயிரெழுத்து வர்ற பொழுது சேர்த்தோம்னா இங்க வரமாட்டேங்குது சேர்த்து எழுதுறதுக்கு. அப்ப யா என்ற எழுத்த உடன்படுமை எழுத்து 2 தானே சொன்னோம். யகர உடன்படுமை, வகர உடன்படுமை. அந்த யா என்ற எழுத்தை நம்ம ஒண்ணு சேர்த்துட்டோம்னா அப்ப மணி அழகு அப்படின்னு எழுத முடியுது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்தை நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். என்ன மனப்பாடம் பண்ணிக்கணும்? உயிரெழுத்துல ஈ, ஈ, ஐ இந்த 3 எழுத்துக்களும் நிலைமொழியா வர்ற பொழுது 12 உயிரெழுத்துக்களும் வறுமொழியில வறுமையானால் அப்பொழுது யா என்ற யகர உடன்படுமையை சேரு. யகர உடன்படுமையை சேர்த்தினாதான் அது வரும். உன் புத்தகத்துல பாரு, மணி பிளஸ் அழகு, மணி அழகு யகர உடன்படுமை.
தீ பிளஸ் எரி தீயெரி எகர உடன்படுமை. ஓடை பிளஸ் ஓரம் ஓடை ஓரம் எகர உடன்படுமை. இந்த மாதிரி தம்பி நமக்கு என்ன இருக்குது? இந்த எகர உடன்படுமை இந்த எழுத்துக்கள் சேர்ற பொழுது இப்படி இது மாறும். இதை மறந்துடாது. நிலைமொழி ஈ ஐ 12 உயிரெழுத்துக்களும் வருகின்ற பொழுது எகர உடன்படுமை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஈ ஐ ஆகிய 3 எழுத்துக்கள் இல்லாம பாக்கி எழுத்துக்கள் எல்லாம் நிலைமொழியில நின்று வறுமொழியில 12 உயிரெழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கேன். அப்ப அதுக்கு சேரக்கூடிய எழுத்து பகர உடன்படுமை. அதுக்கு என்ன வரும்? பகர உடன்படுமை சேரும். பல பிளஸ் உயிர். உன் புத்தகத்தை பாரு. பல பிளஸ் உயிர் பல உயிர். அந்த பல உயிர்ங்கிறதுல நிலைமொழியில இருக்கிற ராணாவை பிரிச்சீங்கன்னா இல்லு பிளஸ் ஆ. நிலைமொழியில ஊ இருக்கு. நிலைமொழியில என்ன இருக்கு? ஊ இருக்கு. பல பிளஸ் உயிர் பல உயிர். இங்க இருக்கிறது ராணாவை பிரிச்சீங்கன்னா இல்லு பிளஸ் ஆ. இங்க நிலைமொழியில ஆ இருக்கு, மறுமொழியில ஊ இருக்கு. இங்க வகர உடன்படுமை சேருது, வகரம் சேருது. புரிஞ்சுதா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஈ ஐ அந்த 3 எழுத்து அல்லாமல் பாக்கி இருக்கிற 9 உயிரெழுத்துக்கள் நிலைமொழியாக இருந்து வறுமொழியிலே 12 எழுத்துக்களும் வறுமையானால் அப்பொழுது நிலைமொழியும் வறுமொழியும் சேரலைன்னா அதுக்கு வகர உடன்படுமையை போடணும். வகர உடன்படுமையை போடணும். சரிப்பா? இப்ப எகர எப்ப பயன்படுத்தணும், வகர எப்ப பயன்படுத்தணுங்கிறத சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இன்னொன்னு என்னன்னா, நிலைமொழியில் ஈராக ஏகாரம் இருக்குமே. ஆனால் ஏகாரம் தே பிளஸ் ஆரம், தே பிளஸ் ஆரம் தேவாரம். பாவண்ணா சேருது, யூ சேருது. இது என்ன இருக்கு? இத்து பிளஸ் ஏ. இது ஏகாரம். இந்த ஏகாரம் கடைசியில நின்றுச்சுன்னா, நிலைமொழியில ஏகாரம் நின்றுச்சுன்னா, மறுமொழியில ஆகாரம் பாக்கி 12 எழுத்துக்கள் என்ன வந்தாலும் அப்ப அங்க நமக்கு சேர்ற எழுத்து என்னன்னு கேட்டா வகர உடன்படுமை சேரணும். இந்த பாரு, தே பிளஸ் ஆரம் தேவாரம். தே இத்து பிளஸ் ஏ. இந்த தேயில இருக்கக்கூடியது ஏ. ஏகாரம் நிக்கி நிலைமொழியில. அப்ப நிலைமொழியில ஏகாரம் நிக்கிற பொழுது மறுமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா அங்க உடன்படுமையாக வரக்கூடியது வா. இப்ப அந்த உடன்படுமை எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு வர்றோம். ஈ ஐ நிலைமொழியாக இருக்குமே ஆனால் எகரம். அந்த 3 எழுத்து போக பாக்கி இருக்கக்கூடிய 9 எழுத்துக்கள் நிலைமொழியாக வருமேயானால் அந்த வறுமொழியில 12 உயிரெழுத்து வந்துச்சுன்னா அப்ப அங்கே பயன்படுத்தக்கூடிய உடன்படுமை வகரம். அங்க இருக்கக்கூடியது வகரம். அதை விட்டுட்டு நிலைமொழியில ஏகாரம் இருக்குமேயானால், நிலைமொழியில ஏகாரம் இருக்குமேயானால் அந்த ஏகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு அது சேரலைன்னா அப்ப வகரம். அப்ப வகரம். உதாரணம் புத்தகத்துல போட்டிருக்கு பாரு. தே பிளஸ் ஆரம் தேவாரம், சே பிளஸ் அடி சேயடி. சில சமயத்துல எகரமும் போட்டுக்கலாம், வகரமும் போட்டுக்கலாம், எகரமும் போட்டுக்கலாம். ஏகாரம் கடைசியில நிக்கிற பொழுது வறுமொழியில உயிரெழுத்து வந்துருச்சுன்னா அப்பன்னா
நம்ம வகர உடன்படுமை எகர உடன்படுமை 2 உடன்படுமைகளையும் பயன்படுத்தலாம். நல்லா படிச்சுக்கோ. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மேல போற பொழுது யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த கீழ் வகுப்புல உள்ளதை நீ கீழ் வகுப்புல அப்படியே படிச்சுக்கணும். நம்ம கீழ் வகுப்புல ஒழுங்கா படிக்காம ஒரு வீணா போன கல்வி கொள்கையில ஆல் பாஸ் போட்டு தான் மேல போய் குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. இந்த இலக்கணத்தை நீ இந்த வகுப்புல அப்படியே படிச்சு மனசுல வச்சுக்கணும். எப்ப வகரம் போடணும் எப்ப எகரம் போடணும். 10ஆவதுல போய் இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் பிரிக்கிற பொழுது எகரம் எப்ப போடுறது வகரம் எப்ப போடுறதோ அப்படியே இருக்கும். ரைட்டா? நீ இந்த வகுப்புல இன்னைக்கு பாடத்தை ஒழுங்கா போட்டு பார்த்தீங்கன்னா நீ அங்க கரெக்டா சொல்லி விடலாம். அப்ப இ ஈ ஐ 3 எழுத்து நிலைமொழியில வந்தா எகரம். அந்த 3 எழுத்து போக பாக்கி 9 எழுத்து வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா வகரம். ஏகாரம் வந்துச்சுன்னா எகரமும் போடலாம் வகரமும் போடலாம். நீ அப்படி பிரிச்சின்னா உனக்கு நடைமுறையில எல்லாமே கைகள் தவிர நீ பாடத்தை கவனிக்கிறது உன் பொறுப்பு, சந்தேகம் கேட்கறது உன் பொறுப்பு, மனசுல இருக்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவை நாளைக்கு நான் போடுற 7ஆம் தேதி இன்னைக்கு அனுப்புறேன். ஆனா நீ என்ன பண்ணுவா? சாயங்காலம் படிப்பா இல்லை நாளைக்கு படிப்பா? படிக்க மாட்டேன். தேர்வு எழுதுற லட்சம் மாதிரி தான் நீ படிக்கிறதும் இருக்கும். வயத்தை எரியுது பார்த்தாக்க. அடுத்ததுப்பா இப்ப 3 விதம் சொல்லியாச்சு. எகரம் எப்ப போடுறது வகரம் எப்ப போடுறது. எகரமும் வகரமும் ஏகாரம் வரும்பொழுது பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம இந்த இதை சொல்லியாச்சு. அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குற்றியலுகரம் எல்லாம் 6ஆவது 7ஆவதுலாம் வந்திருக்கும். அதான் நம்ம எப்பவுமே அதை படிக்க மாட்டோமே. அதுக்குதான் நமக்கு வந்து வராது. இந்த பாரு ஊ ஆனாவண்ணா வரிசையில ஆனா ஆவண்ணா ஈனா இயன்னா ஊனா. இந்த இடத்துல கா ச ட த ப ர. இந்த ஆனாவுக்கு நேரா இந்த வரிசை நம்ம எழுதுறோமா? இந்த ஆனாவுக்கு நேரா இதை எழுதுறோமா? இந்த கசட தபரை எழுதுறோமா? இந்த கானா காவன்னா கூனா கூவன்னா கீனா கீயன்னா கூனா. அப்ப இது வர்ற போது சானா கச சானா கா சானா சாவன்னா சீனா சீயன்னா சூனா சூவன்னா சீனா குசுடு சூ பூ பூ. இந்த பாரு குசு. இந்த டானாவுக்கு வேற வந்தா டு. இது வந்து பூ, இது வந்து பூ, இது வந்து ரு. அப்ப கு சு டு து குரு. இந்த குசுடு துபுரு இந்த 6 எழுத்துக்கும் பேரு தான் குற்றியல் உகரம்னு சொல்றோம். குற்றியல் இந்த குசுடு துபுரு ஆகிய 6 எழுத்துக்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம்? குற்றியல் உகர எழுத்துக்கள்னு சொல்றோம்ப்பா. இந்த குற்றியல் உகரம் இந்த குற்றியல் உகர எழுத்துக்கள் 6 எழுத்துக்களும் அந்த புணர்ச்சி விதியில வருகின்ற பொழுது என்ன செய்யும் எப்படி போடுங்கிறது அடுத்த பாடம் சொல்லியிருக்கிறான். வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடினான் அப்படின்னு சொல்றோம். நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்துக்கு முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். நிகரம் உகரம் கெடும். வட்டு பிளஸ் ஆடினான் வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடினான் வட்டா டி நா இன் சொல்லிட்டு எழுது வட்டாடினான். இந்த டூவை பிரிச்சின்னா இட்டு பிளஸ் உ. இந்த உகரம் ஓடிடும். இட்டு தான் இருக்கும். இட்டு பிளஸ் ஆ டா வட்டாடினான் அப்படின்னு வரும். இதைத்தான் இங்க சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த குசுடு துபுரு குற்றியல் உகர எழுத்துக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குசுடு துபுருங்கிறது குற்றியல் உகர எழுத்துக்கள். அது என்ன எழுத்துக்கு விளக்கம் போட்டுக்கிறேன். வல்லின எழுத்துக்கள் ஆகிய கசட தபர 6 எழுத்துக்களும் கசட தபர என்று சொல்லக்கூடிய 6 வல்லின எழுத்துக்களும் இந்த உகர ஊனா வரிசைக்கு நேரா வருகின்ற பொழுது இதுக்கு என்ன பேருன்னா உகரம் ஏறிய வல்லெழுத்துக்கள். என்னது? உகரம் ஏறிய வல்லெழுத்துக்கள். இந்த உகரம் ஏறிய வல்லெழுத்துக்கள் 6ம் குசுடு துபுரு என்று சொல்றோம். குற்றியல் உகரம் குறுகிய ஓசையுடைய உகரம் என்று சொல்றோம். இதுக்கு மாத்திரை குறைச்சு குசுடு துபுரு குற்றியல் உகரம். இந்த கூ சொல்ற பொழுது ஒரு மாத்திரைக்கு சொல்றோம். ஆனா அது குற்றியல் உகரத்துல கூ வர்ற பொழுது குற்றியல் உகர எழுத்துக்கள் வந்துட்டுனா அரை மாத்திரை. அப்ப இந்த குசுடு துபுரு என்ற 6 எழுத்துக்கள் இந்த புணர்ச்சி விதியில வர்ற பொழுது அது நிலைமொழியில வறுமையானால்
அந்த நிலைமொழியில இருக்கிற உகரம், குற்றியலுகர எழுத்தில் இருக்கக்கூடிய உகரம் மெய்யெழுத்தை விட்டு விட்டு ஓடிவிடும். இந்த டு இட்டு பிளஸ் உ பிரிச்சின்னா இந்த இட்டு என்ற எழுத்தை விட்டுட்டு உகரம் சென்றுவிடும். அப்ப இந்த இட்டு என்ன பண்ணும், இந்த உயிரெழுத்தோட சேர்ந்து இட்டு பிளஸ் ஆ தா என்று மாறி பட்டாடினான் வரும் பொது விதி. அப்படியே மனப்பாடம் பண்ணு. குற்றியலுகர எழுத்துக்கள் நிலைமொழியாக வரும் பொழுது, எப்படி குற்றியலுகர எழுத்துக்கள் நிலைமொழியாக வரும் பொழுது உகரம் மெய்யெழுத்தை விட்டு விட்டு சென்றுவிடும். அந்த மெய்யெழுத்து வருமொழியில் இருக்கிற உயிரெழுத்தோடு புணர்ந்து புணர்ச்சி நடக்கும். உனக்கு உதாரணம் வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடினான். அப்ப வட்டாடினான்ங்கிறதுல அந்த டூவை பிரிச்சினா இட்டு பிளஸ் போர்டுல போட்டுருக்கதான் பாரு, உகரம் ஓடிடும் இட்டு நிற்கும். அப்ப இட்டு பிளஸ் ஆ டா வட்டாடினான். மறந்துடாதே மறந்துடாதே. சில சமயங்கள்ல இந்த குற்றியல் உகரத்தை போலவே சில முற்றியல் உகர விதிகளும் பொருந்தும். உறவு பிளஸ் அழகு உறவழகு, இது முற்றியல் உகரம். உறவு வு, அந்த வுவை பிரிச்சின்னா இவ்வு பிளஸ் உ. அந்த இவ்வு பிளஸ் ஊல இவ்வை விட்டுட்டு ஊ ஓடிடும். அப்ப மெய்யெழுத்து மட்டும் இவ்வு மட்டும் அங்க நிக்குது. இவ்வு பிளஸ் ஆ ழ உறவழகு வா, இவ்வு பிளஸ் ஆ வா, அப்ப உறவழகு உறவழகுன்னு அது புணர்ந்து வருது. அப்ப முற்றியல் உகரம் குற்றியல் உகர விதிகளை சொல்லி படிச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நிலைமொழியை பிரிக்கிற பொழுது நிலைமொழி எழுத்தை அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உகரம் போயிடும். என்ன போயிடும்? உகரம் போயிடும். உகரம் போனதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய மெய்யெழுத்து அந்த உயிரெழுத்தோட சேர்ந்து, எதோட உயிரெழுத்தோட சேர்ந்து, உயிரெழுத்தோட சேர்ந்து நமக்கு உறவழகு என்ற ஒரு சொல் கிடைக்குது. இத பார்த்துக்க. அதுக்கு அடுத்தது தம்பி மெய் மயக்கம், தெரிந்துகொள். அந்த தெரிந்துகொள் என்பதுல குற்றியல் உகரம் 6 வகைப்படும். அது என்னென்ன வகை? வந்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், உயிர்த்தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம் என்று 6 வகைப்படும். அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த குற்றியல் உகர எழுத்துக்களுக்கு முதல்ல இருக்கிற எழுத்தை வச்சு சொல்லணும். புத்தகத்தை பாரு, நாக்கு. அந்த நாக்கு என்பதில் இது வந்தொடர் குற்றியல் உகரத்துக்கு நாக்கு வகுப்பு உதாரணம். பூ குற்றியல் உகர எழுத்து, அதுக்கு முன்னாடி இருக்கிற இக்கு வந்து வல்லின எழுத்து. அப்ப அதனால இது வந்தொடர் குற்றியல் உகரம். பூ குற்றியல் உகரம், அதுக்கு முன்னாடி இருக்கிற இப்பு வல்லின எழுத்து, அப்ப வந்தொடர் குற்றியல் உகரம். அதே போல நெஞ்சு இரும்பு, சு குற்றியல் உகரம், இன்ச் மெல்லினம். அதே போல இது இரும்புல வந்து பூ இம் மெல்லினம், அப்ப இது மென்தொடர் குற்றியல் உகரம். அதே போல அடுத்த உதாரணத்துல மார்பு அமிழ்துன்னு இருக்கு. அந்த இரு வந்து இடையின எழுத்து, இஷு வந்து இடையின எழுத்து, அது இடைத்தொடர் குற்றியல் உகரம். அதே போல முதுகு வரலாறுன்னு இருக்கியா, அந்த பூ அதுக்கு முன்னாடி இருக்கிற தூவை பிரிச்சின்னா, இந்த லாவெல்லாம் பிரிச்சின்னா உயிரெழுத்து பின்னிச்சு நிற்கும். இத்து பிளஸ் உ தூ, இல்லு பிளஸ் ஆ லா. அப்ப குற்றியல் உகர எழுத்துகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய எழுத்து உயிரெழுத்து, அதனால இது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். பூனா தூணா அகுது எகுது, அந்த குற்றியல் உகர எழுத்துகளுக்கு முன்னாலே ஆயுத எழுத்து இருக்கு. அப்ப அந்த ஆயுத எழுத்து இருந்தா அது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். காது பேசு, இது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா தூ சு குற்றியல் உகர எழுத்துக்கள், அதுக்கு முன்னால வந்து இருக்கிற கூடது நெட்டெழுத்து. இப்ப காடு ஆறு நாடு இதெல்லாம் 2 எழுத்துல சொல். அதெல்லாம் அதுல குற்றியல் உகரத்துக்கு முன்னால ஒரு நெட்டெழுத்து மட்டும்தான் இருக்கு. அப்ப அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்ப இந்த மாதிரி வர்றதெல்லாம் நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு. அந்த குற்றியல் உகரம் என்பதெல்லாம் என்னங்கிறத பத்தி இந்த விளக்கம் அதுல கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மெய்மயக்கம். என்னது? மெய்மயக்கம். புணர்ச்சியிலே 2 சொற்கள் இணையும் பொழுது
வறுமொழியிலே கா சா தா பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். அதாவது தம்பி, நம்ம உரைநடை படிக்கிற பொழுது இக்கு இச்சு இத்து இப்பன்னெல்லாம் வருது பத்தியா, அது எப்பப்ப போடுறதுங்கிறது அந்த விளக்கம். அதான் மெய்மயக்கம்ங்கிறது. அது மாதிரி போடக்கூடிய ஒற்றெழுத்துக்கள் என்னென்ன எழுதுனா இக்கு போடுறோம், இச்சு போடுறோம், இத்து போடுறோம், இப்பு போடுறோம். அது வலி மிகுதல்னு நம்ம முன்னாடி ஒரு இடத்துல படிச்சிருப்போம். வல்லினம் மிகுந்து வரக்கூடிய இடம் எங்கெல்லாம் வல்லினம் எடுத்து மிக்கு வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். வல்லினம் மிகுதல் என்பது இருக்கு. சில இடங்களில் மில்லினம் மிகுதலும் உண்டு. ஞா ஞா நா மா இந்த 4 எழுத்துக்கள் வர்ற இந்த 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகுந்து வரும். அப்ப கசதப மிகுந்து வரும், இஞ் ஞா நா மா மிகுந்து வரும். இப்ப பாரு, அதை கூட சொல்ல கையை கொடுங்கள் இக்கு, என்னது கையை கொடுங்கள் இக்கு வருது. அதை கூட சொல்லி இச்சு வருது. என்னை திருமணம் செய்தான் இத்து வருது. இந்த மாதிரி அந்த 2 சொற்களை சேர்த்து எழுதுறது ரொம்ப முக்கியம். ஒற்றெழுத்து அந்த நீ 10வது படிக்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றெழுத்தெல்லாம் நீ கூட போட்டுட்டாலும் தப்பு, குறைச்சு போட்டாலும் தப்பு. அப்போ குறைச்சும் போடக்கூடாது, கூடவும் போடக்கூடாது. கசதப மிகும், என்ன மிகும்? கசதப மிகும் அப்படின்னு சொல்றான். கா சா தா பா இந்த எழுத்துக்கள் மிகும். சில இடங்கள்ல ஞா ஞா நா மா இந்த 4 எழுத்துக்கள் மிகும். இப்படி எல்லாம் அந்த தமிழ்ல நம்ம பரீட்சையில எழுதுற பொழுது இந்த ஒற்றெழுத்துக்களை விட்டுட்டு எழுதினாலும் தப்பு, இந்த ஒற்றெழுத்துக்களை சேர்த்து இல்லாத இடத்துல எழுதினாலும் தப்பு. அப்ப அது எங்கெங்க எப்படி எல்லாம் மிக்க வருங்கிறது ஏற்கனவே ஒரு பாடத்துல நம்ம படிச்சிட்டோம். இப்ப என்ன சொல்றான், அது எந்தெந்த இடத்துல மிக்க வரும்னு இலக்கணத்துல வருது. எகர ஈத்து சொற்களுக்கு முன் மெல்லினம் மிகும். எகர ஈத்து சொல் புசத பாரு, மெய் பிளஸ் மயக்கம் மெய்மயக்கம். அந்த மெய்மயக்கத்துல எகரம் ஈ என்பது கடைசியில நிக்கி ஈத்து எழுத்து, அதுக்கு வர்ற எழுத்துல வந்து மயக்கம்னு வருது. அப்ப அதை இம்மு சேர்த்து எழுதுறோம். என்ன எழுதுறோம்? இம்மு சேர்த்து எழுதுறோம். அப்ப அது வந்து மெய்மயக்கம். மெய்ஞானம், மெய் பிளஸ் ஞானம் மெய்ஞானம். அல்ல இஞ்சி என்ற எழுத்தை சேர்த்து எழுதுறோம், அது மெய்மயக்கம். செய் பிளஸ் நன்றி செய் நன்றி, அந்த நாய் எழுத்து இன்னும் வச்சு புள்ளி நம்ம சேர்த்து எழுதுறோம், அது மெய்மயக்கம். அப்ப அதே போல வேற்றுநிலை மெய்மயக்கத்திலே யா ரா ஷா முன்னர் மெல்லினம் மிகும். யானா எழுத்து ராணா எழுத்து ஷானா எழுத்துக்கு முன்னாலே மெல்லின எழுத்து மிக்கு வரும். வேய் பிழல், வேய் பிளஸ் குழல், வேய்குழல், வேய்குழல் இங்கு வருது. கூர்பிறர் சிறை, கூர் சிறை இஞ்சு வருது. பால் பிளஸ் கிணறு, பால் கிணறு இங்கு மிஞ்சு வருது. இதெல்லாம் வேற்றுநிலை மெய்மயக்கத்துல இப்படி வரும். ஏன்னு கேட்டா அந்த கூ வல்லினம், சி வல்லினம், கீ வல்லினம், அதாவது வறுமொழி எல்லாம் வல்லினத்துல ஆரம்பிக்குது. நம்ம போடுறது வல்லின எழுத்துக்கள் போடலை, எல்லாம் மெல்லின எழுத்துக்களே போடுறோம். அதுக்கு தான் பேரு வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்றோம். இப்ப வறுமொழியில வந்து அந்த இன எழுத்துக்கள் வர்ற பொழுது அந்த எழுத்தை போட்டோம்னா அது மெய்மயக்கம். ஆனா வல்லினம் வர்ற பொழுது மெல்லினத்தை போட்டோம்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்ப வேய்குழல்ல குழல் வல்லின எழுத்துல முதல்ல இருக்கு, குழல் பூ. அங்க நம்ம போடுற பொழுது இங்குல சேர்த்து எழுதுறோம், அப்ப அது வேற்றுநிலை மெய்மயக்கம். புலி என்னும் சுவை பெயருக்கு முன்னால வல்லின எழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிக்கு வரும். புளி பிளஸ் கறி, புளிங்கறி, புளிஞ்சோறு அப்படி சொல்லுவோம். புளிச்சோறுன்னு சொல்லுவோம், அது வேற. ஆனா அதே சமயத்துல புளிங்கறி, புளிஞ்சோறு கானாவுக்கு முன்னாலே இங்கு வந்திருக்கு, சோவன்னாவுக்கு முன்னாலே இங்கு வந்திருக்கு. அப்ப அது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னால் மெல்லினம் மிகும். அல்ல பாரு, மா பிளஸ் பழம் மாம்பழம், மா பிளஸ் பழம் மாம்பழம்னு தானே எழுதுறோம். பழம் என்ன வல்லினமா இல்லையா? பானாவுக்கு முன்னால இப்பு தானே மிக்கு வரணும், கசதப மிகும் என்ற சூத்திரத்துல. இங்க இப்பு வரலையே, என்ன வந்திருக்கு? மாம்பழம் உள்ள வந்திருக்கு, இம்முல வந்திருக்கு. அப்ப இன்னும் இம்முங்கிறது என்ன எழுத்து? மெல்லினமாச்சே. அப்ப இது வேற்றுநிலை மெய்மயக்கம். சரிதானா?
அப்ப உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மா இம்மு பிளஸ் ஆ மா. அந்த மா என்ற சொல்லுக்கு முன்னாலே பழம் என்ற ஒரு சொல்லு வர்ற பொழுது நம்ம விதிப்படி கசதப மிகும் என்பதுபடி இப்பு தான் வரணும். இங்க இப்பு வரல, மாம் பழம்னு சொல்றோம், இம்மு வந்திருக்கு, மெல்லினம் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி வர்றதெல்லாம் வேற்றுநிலை மெய்மயக்கம். அத இன்னொன்று பாரு, பூ என்னும் பெயருக்கு முன்னால வல்லினத்தோடு மெல்லினமும் இக்கு வரும். பூம்பொடி இங்கு வருதே பூ, இப்பு பிளஸ் ஊ பூ. அப்ப பூவுல உயிரெழுத்து நெடில் இருக்கு, அப்ப பூக்கொடின்னு வரணும். போ வல்லினம் இருக்கு, அந்த வல்லினத்துக்கு முன்னாலே இக்குதானே அது மிக்கு வரணும். இல்ல, வேற்று நிலை மெய்மயக்கத்திலே பூஞ்செடி, பூஞ்சோலை, பூங்கொடி அப்படித்தான் சொல்றோம். அப்ப அதனால பூங்கொடி, பூஞ்சோலை, பூந்தொட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்லினம் மிக்கு வருது. இப்படி மெல்லினம் மிக்கு வர்ற பொழுது இதுக்கு என்ன பேரு? வேற்று நிலை மெய்மயக்கம். இந்த வேற்று நிலை மெய்மயக்கத்தோட இன்னைக்கு இருக்கட்டும்பா. புணர்ச்சி பாடங்கள் இந்த ரொம்ப கொஞ்சம் படிக்க வேண்டியது. இது தேர்வுகளுக்கும் பின்னால 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 நம்முடைய வாழ்க்கைக்கும் எங்கெங்கெல்லாம் ஒற்றெழுத்து போடணும், எங்கெங்கெல்லாம் ஒற்றெழுத்து போடக்கூடாது, எப்படியெல்லாம் அந்த புணர்ச்சிகள்லாம் வருதுங்கிறதையெல்லாம் பார்த்து நம்ம நிறைய மதிப்பெண் வாங்கணும்னா இந்த புணர்ச்சி ரொம்ப நல்லா வரணும். இந்த ஒற்றெழுத்து போடுற பிரச்சனை நமக்கு 10வது 12வதுல வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம மார்க்கே போயிடும் எல்லாம். அதை நல்லா தெரிஞ்சுக்கிறது கீழ் வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டு மேலே போகணும். இதெல்லாம் 4வது 5வதுல இருந்தே இந்த எழுத்து பயிற்சி நமக்கு எப்படியெல்லாம்னு கல்வி திட்டத்தில் இருக்கு. நம்ம அதையெல்லாம் என்னமோ ஏதோன்ட்டு போயிடுறது, அது மேலே போய் பார்த்துக்கலாம்னு மேலே வர்ற பொழுது அது மனசில் பதிகிறது இல்லை. இந்த புணர்ச்சி இலக்கணத்தை அருமையாக நல்லா புத்தகத்தை எடுத்து வச்சு படி. முதல்ல புணர்மொழின்னா என்ன, அதுக்கு எத்தனை வகை, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, தோன்றல், திரிதல், கெடுதல், அடுத்தது உயிரிரு புணர்ச்சி, எப்போ எகரம் வரும், எப்போ வகரம் வரும், எப்போ எகரமும் வகரமும் ஏகாரம் வர்ற பொழுது எப்படி வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குற்றியல் உகரத்தில் எப்படி புணருது, அடுத்தது குற்றியல் உகரம் 6 வகைப்படுமே, அது எப்படி எப்படி, மெய்மயக்கம்னா என்ன, மெய்மயக்கத்தில் எப்படி எகர ஈட்டு சொற்களுக்கு முன் மெல்லினம் எப்படி வருது, இந்த எல்லாம் நேரத்தை பார்த்து படிச்சுக்கிடுங்க. படிச்சுக்கிட்டு சந்தேகத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த இதில் கேட்கலாம். நமக்கு நாளைக்கு பாடம் நாச்சியார் திருமொழியும் விரிவானம் செய்தியும், அதை நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம், இலக்கணத்தை முடிச்சுக்குவோம். இதோட நாளைக்கு கவிதை பேழை நாச்சியார் திருமொழியும் விரிவானமும் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடம். சரிதானா தம்பி? வணக்கம். சரி.